5ஆம் மாதம் 6ஆம் தேதி ஜுரம் வந்தது. ஜுரம் வந்துட்டு செல்வராஜ் டாக்டரான்ட்டு எடுத்துக்கின்னு போனோம். அங்கே பார்த்துட்டு அங்கே ஒரு 60,000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு பிரயோஜனம் இல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, முடியாது, அவனுக்கு குடல் டிபிமா, குடல் டிபி வந்தவங்க 100ல் ஒருத்தர் தான் பிழைப்பாங்க, நிச்சயம் கிடையாது, நீங்கள் தாம்பரத்துக்கு எடுத்துன்னு போயிடுங்க. நாங்கள் தாம்பரத்துக்கு எடுத்துன்னு போனோம். அங்கேயும் மூக்கில் அதை டிபி ஏதோ வச்சு சிலிண்ட்ரு இதெல்லாம் கேஸ் இதெல்லாம் இது பண்ணி சரியாகலை, எழுதி கொடுத்துட்டாங்க. பிழைக்க மாட்டாமா, நீங்கள் வேஸ்ட்டு, இங்கே இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கின்னு உங்கள் வீட்டுக்கிட்டே ஜிஹெச் இருக்கோம், அங்கே போய் பாருங்க அப்படி அண்ணிட்டாங்க. ஜிஹெச்லேயும் வந்தோம். ஜிஹெச்லேயும் வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இன்னும் 3 மாதம்தான், ஜனவரி மாதத்துக்குள்ளே பையன் செத்துடுவான், நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு டைமும் கொடுத்துட்டாங்க. அதோட ஆண்டவர், நாங்கள் ஆண்டவருக்கு தான் ஜெபம் பண்ணி இங்கே வாரம் வாரம் வந்து அந்த ஜெப எண்ணெய் எடுத்துன்னு போய் தான் நான் பூசுவேன். வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். ஜெபம் பண்ணின்னு இருப்பேன், அந்த ஜெப எண்ணெய் பூசுவேன். அந்த ஜெப எண்ணெயால் என்னுடைய பேரன் ஆண்டவர் கர்த்தரால கூட்டிட்டு வரும்போது எப்படி இருந்தான்? ரொம்ப எலும்பா இருந்தான். தூக்க தான் முடியும், அவன் ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு உடம்புல தூக்கி தான் உட்கார. ஆமா, தூக்கி இங்க எடுத்து டச்சில் தூக்கின்னு வந்து வச்சுட்டு அங்கிருந்து எடுத்து வந்து அங்கே கழட்டிடுவோம். கீழே படுத்துட்டு தான் இருப்பான். தலைக்காணியெல்லாம் போட்டு கழட்டி வைப்பாங்க. இந்த பையனுக்கு குடல் டிபி. ஆமாது, குடல் டிபி. குடல் டிபி மாதிரி வந்து 60,000 ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இதுல 100லயோ 1000லயோ ஒருத்தன் தான் பிழைப்பான், சான்ஸ் இல்லை, இவனை தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. 3 ஹாஸ்பிட்டலையும் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்கன்னுட்டாங்க. 3 ஆஸ்பத்திரியில இவனை வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. இங்க கொண்டு வந்து அங்க படுக்க தான் வச்சிருந்திருக்காங்க. அவனால நிக்க முடியாது, நடக்க முடியாது, எலும்பு மாதிரி இருப்பான். வியாதியை கொடுக்கிற தீ ஆவி அந்த சரீரத்துக்கு போ. டஷ் டஷ். ஆண்டவர் இந்த பையனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. உனக்கு எப்படி இருக்கு சொல்லு பாப்போம். உன் பேர் சொல்லு. என் பேர் கார்த்திக். உனக்கு இப்ப வயசு என்ன ஆகுது? எனக்கு இப்ப 18 ஆகுது. இப்ப நல்லா இருக்குதா உனக்கு? ஒரு வியாதி இல்ல? ஒண்ணும் இல்ல. இந்த என்ன வியாதியில வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குது. நடக்க முடியாது. நடக்க முடியாது. படுத்தே தான் கிடப்ப. ஆமா. பாருங்க, ஆண்டவர் இந்த பையனுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை இந்த இடத்துல செய்து